ஹாய் ஃபோக்ஸ். நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு நம்மளை எப்போவுமே ஒரு சர்வைவல் மோடில் தான் வச்சுருக்கோம். அப்படின்னா என்னென்னா, ஆதி காலத்தில் பஞ்சம் பசி இருக்கும்போது நான் வாழ்ந்தால் போதும், என் குடும்பம் மாத்திரம் வாழ்ந்தால் போதும்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன கூட்டமாக வாழ்ந்து மற்றவங்கள அடித்து போராடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு சர்வைவல் மோடு தேவைப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாமே சமமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை விட்டு நம்ம கான்ஷியஸ் மைண்டு, அதாவது க்ரியேட்டிவ் மைண்டை நம்ம அப்ளை பண்ண ஆரம்பித்தா தான் அந்த பதட்டமான ஒரு சர்வைவல் மோடிலேருந்து வெளியே வர முடியும். அப்படி வெளியே வந்தால் தான் நமக்கு அடுத்த கட்ட மன மகிழ்ச்சியும் நிறைவும் கிடைக்கும். ஸோ இது எப்படின்னா, ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா பஸ் வரக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, பஸ் வந்துச்சுன்னா சண்டை போட்டு முதல்ல நம்ம ஏறிடணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுக்கிறது. நிதானமாக ஏறினாலும் உள்ளே ஏறிட தான் போகிறோம். சரி, பஸ்ஸில் உள்ளவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் நிற்கும்போது ஃப்ளைட்லேருந்து இறங்குறதுக்கு ஃப்ளைட் எப்போ நிற்குதோ இறங்குறதுக்கு முன்னாடி பெல்ட்டெல்லாம் கழட்டி போட்டு உடனே பேக் எடுத்துகிட்டு போய் நிற்காம ரெடியாக இறங்குறதுக்கு சண்டை போட்டுட்டு நிற்பாங்க. ஸோ இது நம்மளுடைய வேணும்னே அவங்க செய்கிறதில்ல, சர்வைவல் மோட்லேயே இன்னும் இருக்காங்க அப்படின்றத குறிக்குது. ஸோ அந்த சர்வைவல் மோட்லேருந்து வெளியே வரும்போது தான் நம்ம சிவிலைஸ்டு பர்சனாக அடுத்தவங்களையும் பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம், நம்மளையும் மகிழ்ச்சியாக வைக்க முடியும். ஸோ அப்போ அதில் என்ன நம்ம தாட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நிதானமாக வெயிட் பண்ண கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ அந்த பதட்டம் ஸோ அந்த வெயிட்டிங் அப்படின்ற பாயிண்ட் எடுக்கும்போது நம்ம வேலையை முடிச்சிட்டோம், அடுத்தது இயற்கை அதோட வேலையை தான் செய்யணும். ஸோ நம்ம ஒரு லிஃப்ட்டில் பட்டன் அமுக்குறோம், லிஃப்ட் வரலன்னா பதட்டமாக இருக்குல்ல, ஐயோ லிஃப்ட் வரலன்னு பதட்டம் மாறனால லிஃப்ட் ஃபாஸ்ட்டாக வந்துட போதா? இல்லை, அது அதோட டைம் தான் எடுக்கும். ஸோ இதுதான். ஸோ வெயிட் பண்ண ரெடியாக இருக்கணும். நம்ம வேலைகளை செய்துட்டு அதை இயற்கையின் கையில் கொடுத்து நம்ம வெயிட் பண்ண ரெடியாக இருந்தால் நமக்கு பதட்டம் குறையும், மன நிம்மதி கிடைக்கும். ஸோ தேங்க்யூ.